செப்டம்பர் 13ஆம் தேதியில் விழுப்புரம் திருவண்ணாமலை ரோட்டில் வெப்பதாசா நகரில் ஆன்மீக அறிவியல் ஞானத்தின் மூலம் உணர்ந்து இறை சித்தர் வெப்பதாசர் வெப்பத்தை கடவுளாக வெளிப்படுத்தியதால் வெப்பக் கடவுள் மத கடவுளை தாண்டிய மனித கடவுளாக உணரப் பெறுகிறது. அதனால் மத பேதங்களை கடந்து மனிதர்களாக வாருங்கள் அனைவரும். 39 அடி உயரத்தில் வெப்பலிங்கம் பிரகாசமாய் எழுந்தருளுகிறது. வெப்பமே கடவுள், வெப்பமே சக்தி, வெப்பமே அருள் என்று உலகுக்கு முழங்குகிறது. வெப்பதாசரின் பெரும் ஞானம் வெப்பதாசா நகரில் லிங்க வடிவில் கும்பாபிஷேகம் பெறுகிறது. ஒற்றுமைக்கான சிகரம், ஆன்மீகத்தின் உச்சம். இந்த புனித தினத்தில் நாம் அனைவரும் திரள்வோம். சூட்டை தருவது சூரியலிங்கம், குளிர்ச்சியை பொழிவது சந்திரலிங்கம். இரண்டும் இணைந்ததே வெப்பலிங்கம், வெப்பலிங்கம். இதுவே அருள்மழை பொழியும் பேரானந்த தருணம். விழுப்புரம் திருவண்ணாமலை புனித பாதையில் வெப்பதாசா நகரில் வரலாறு படைக்கும் மகாவிழா. வெப்பலிங்கத்தை தரிசித்தால் பிரச்சனைகள் தீரும், ஆசிகள் பொங்கும். வெப்பமே எல்லாமே என உணர்ந்து இந்த புனித விழாவில் பங்கேற்போம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள். ஆவணி 27ஆம் நாள் செப்டம்பர் 13ஆம் தேதி விழுப்புரம் திருவண்ணாமலை ரோட்டில் வெப்பதாசா நகரில் 39 அடி வெப்பலிங்க கும்பாபிஷேகம். வெப்பமே எல்லாமே, வெப்பமே கடவுள். வெப்பலிங்கத்தை தரிசித்து பேரானந்தம் அடைவோம். வாருங்கள் 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 வாருங்கள்.